MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு திருமாவின் மாநாடு வெற்றியா தோல்வியா சார்? மது ஒழிப்பு விஷயம் நேற்று நடந்த மாநாட்டுல ஒரு 10-12 தீர்மானம் போட்டுக்கிறாங்க. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மது ஒழிப்பு விஷயத்துல ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. கோரிக்கை எழுப்புறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். இப்ப 2 நாளா சமூக வலைதளங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு, மதுபான அதிபர்களிடமே பணம் வாங்கி கொண்டு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறார். நேற்று ஒரு நாள் முழுவதும் இந்த மாநாடு இதுதான் பெரிய பேசு பொருளா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நேற்றுக்கு அந்த ஒரு 5:30 மணிக்கு தொடங்கிய ஒரு மாநாடு, அந்த பேச்சு கூட்டம் அதெல்லாம் ஒரு 10:30 வரைக்கும் போச்சு. அதுல இருந்து நம்மளால ஒண்ணுமே எடுத்துக்க முடியாது, வேற ஒரு மாற்றத்தையே பார்க்க முடியாதா என்ன? தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது அரசுகள் கையில தான் இருக்கு. சும்மா வேணா 1/2 மணி நேரம் பேசலாம், நாங்க மாநாடு வெற்றி தோல்வி, எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. குறைஞ்சபட்சம் ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து திமுகவினுடைய சிந்தனையை தூண்டி இருந்தால் அதில் திருமாவளவன் வெற்றி பெற்றுட்டார். திமுக அமைச்சர்கள் மாற்றம், அதே போல திரு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே இலாக்கா, திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவி, இதெல்லாம் திமுகவுக்கு லாபமா இருக்க போகிறதா? என்னைக்கு இளைஞரணி செயலர் பதவிக்கு உதயநிதியை கொண்டு வந்தார்களோ அந்த பதவியில் இருந்த வெள்ளக்கோயில் சாமிநாதன் ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கி அவரை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்தில் உதயநிதி அமர வச்ச போதே அவர் எந்த இடத்துக்கு கொண்டு வர போறாங்கன்னு அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. எடப்பாடி அறிக்கை விட்டார், உதயநிதி துணை முதலமைச்சரானா தேனாரும் பாலாரும் ஓடுமா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், அது கடமை அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல திமுக நீங்க அமலப்படுத்தினா ஒரு ஊர்லயும் போய் மேடை போட்டு பேசணும். எடப்பாடி எத்தனையோ பேர் இருக்கிற போது இப்படி வாரிசுல கொண்டாந்து வைக்கிறாங்களே அப்படின்னு பேசணும். அவரு மக்கள் கிட்ட போய் எடுத்து சொல்லணும். மக்கள் அதை ஏத்துக்கிட்டா வர்ற தேர்தலில் திமுகவை துரத்தி அடிப்பாங்க. உதயநிதி ஒரு பொருட்டே அல்ல. அன்னாடங்காட்சிகளுக்கும் நடுத்தர குடும்பத்தினருக்கும் அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், இந்த சமூகத்துல சபிக்கப்பட்ட ஜென்மங்கள்லாம் மிடில் கிளாஸ் தான். அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. அவனை போட்டு மேலும் வருத்துற மாதிரி சொத்து வரியை கூட்டிக்கிட்டே போறீங்களே, இதுதான் சார் பேசப்படணும். உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனா என்ன, ஆகாட்டி என்ன சார்? செந்தில் பாலாஜி திமுகவுக்கு பிளஸ்ஸா உங்களுடைய பார்வையில இல்ல மைனஸா? இப்ப 1 வருஷம் அவர் உள்ள வச்சிருந்தீங்க, ஆனாலும் எந்த நோக்கத்துக்காக அண்ணாமலை எப்படி பிளான் பண்ணாரோ அது நடக்கல. இவர் உள்ள வச்சுதான் கோயம்புத்தூர்ல ஈஸியா ஜெயிக்கலாம்னு பார்த்தாரு, நடக்கல. இதுதான் அண்ணாமலையே உள்ள வச்சு அவர் தானே சார் வெளிப்படையா சவால் விட்டார், 2 மாசத்துல உள்ள போவீங்கன்னு. நான் பொது மேடையில விட்டாரு சார், என்ன நடந்துச்சோ தெரியாது, நிஜமாவே உள்ள போயிட்டாரு சார். மனோ தங்கராஜ் அண்ட் பொன்முடியுடைய டி ப்ரமோஷன் சொல்றாங்க. அவங்க பிஜேபியை கடுமையாக எதிர்த்தார்கள். அதனால அவர்களை கொஞ்சம் பதவி இறக்கம் செய்து அமைச்சரவையிலிருந்து நீக்கி மோடியை, கவர்னர் RN ரவியை குளிர்வித்தார். அதானே பிஜேபியை இன்னும் குளிர்விக்கணும்னா பொன்முடி அமைச்சரவையிலிருந்து நீக்கிருக்கணும். விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு திருமாவின் மாநாடு வெற்றியா தோல்வியா சார்? இல்ல, வெற்றி தோல்வின்னு இல்ல, மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதில் அவர் முழுமையா அதை அடைஞ்சிருக்கிறார் தான் நான் சொல்லுவேன். இல்ல தோல்விக்கு வெற்றிக்கு என்ன சார் இருக்கு? அவர் அதை எதிர்பார்த்தும் பண்ணலையே. அரசியலுக்கு நுழைஞ்ச நாள் முதலா மது ஒழிப்பு குரலை அவர் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறார். இதைவிட வலுவாக எழுப்பியவர் டாக்டர் ராமதாஸ். ஆட்சி அதிகாரத்தில் இதுவரை இடம்பெறாதவர்கள், நிஜமாகவே மக்கள் மீது நம்பிக்கையும் அவர்கள் எதிர்காலத்தின் மீது ஒரு அக்கறையும் கொண்ட கட்சியினர், அமைப்பினர்னு பார்த்தா மது ஒழிப்பு விஷயத்துல ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த கோரிக்கையை எழுப்புறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். இப்ப 2 நாளா சமூக வலைதளங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு, மதுபான அதிபர்களிடமே பணம் வாங்கி கொண்டு இவர் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறார். எந்த கட்சி யோக்கியமா இருக்கீங்க சொல்லுங்க சார்? மணல் அல்றாங்கல்ல, அவரிடம் பணம் வாங்காத ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, ஒரு அமைப்பு பேரை சொல்லுங்க. நான் யதார்த்தவாதி, நான் பல நேரங்கள்ல சொல்லுவேன், எனக்கு பிடிச்ச வார்த்தை யதார்த்தம்ங்கிறது தான். ஒரு கட்சியை நடத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. சரி, யாருக்கிட்ட பணம் இருக்கோ வாங்கிக்கிட்டு கட்சியை நடத்துறீங்க, அந்த கட்சியின் மூலமாக மக்களுடைய குரலை ஒழிக்கிறீங்கிறனால நான் அதெல்லாம் என் பார்வையில நான் கடந்து போயிடுவேன். நான் அந்த மாதிரி விமர்சனம் நான் ஒருபோதும் பொதுவெளியில வைக்க மாட்டேன். ஆனால் அதை, அந்த ஒரு விமர்சனத்தை இன்னொரு கட்சியை பார்த்து வைக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு எல்லா கட்சியும் பார்த்துக்கணும்னு சொல்றேன். அது தள்ளிடுவோம். சரி, மது ஒழிப்பு விஷயம் நேற்று நடந்த மாநாட்டுல ஒரு 10-12 தீர்மானம் போட்டுக்கிறாங்க. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மனசு வைக்க வேண்டியது மத்திய அரசும் மாநில அரசும் தான். அதுக்கு தேவையானது நிதியும் மனசும். இங்க மனசு இருக்கு, நிதி இல்ல. அங்க ரெண்டும் இருக்கான்னு நமக்கு தெரியல மத்தியில. அதனாலதான் மேடையில எல்லாரையும் வச்சுக்கிட்டு அந்த மாநாட்டை நடத்தினா மக்களுடைய கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்ல, ஒரு பேசு பொருளாக அதை மாத்தி இருக்க முடியும். நல்லா மாட்டினாரியா ஹெச்ராஜா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும். பரவாயில்லையே, நம்ம ஏதோ நினைச்ச ஹெச்ராஜா மேடையில வாங்க டெல்லிக்கு போலான்னு சொல்றாரு,
போய் நிதி கேட்போம் மத்திய அரசுன்னு கேட்கிறாரு, ஏதாவது ஒரு விமர்சனத்தையும் சேர்த்து அது கிளப்பி இருக்கும். அந்த வாய்ப்பை திருமாவளவன் தவற விட்டுட்டான்னு சொன்னேன். அது அவருடைய பார்வையில சில காரணங்கள் இருக்கலாம். பட் அதை நான் ஏத்துக்க முடியாத காரணம், இங்க சாதி அமைப்புகளுக்கும் மதவாத அமைப்புகளுக்கும் இடமில்லை அப்படின்லாம் சொன்னார் இந்த மாநாட்டுல. அது தப்பான வார்த்தை. மதுவுக்கும் ஜாதி மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் எல்லாரும் தான் அதுல அழிஞ்சு போறான், எல்லாரும் தான் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறான். இதுல ஜாதிக்கு எங்க சார் வேலை இருக்கு? ஒரு பார்ல உள்ள நுழைஞ்சு பாருங்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கறான்னா எல்லா ஜாதிக்காரனும் அந்த ஜாதியில வந்துருவான். பார்க்குள்ள எவ்வளவு உட்காருன்னா எல்லா ஜாதிக்காரன் தான் உட்காருப்பான், எல்லா மதத்துக்காரன் தான் உட்காந்துருப்பான். ரொம்ப நம்பிக்கையுடைய இஸ்லாமிய சமூகத்தினர் பெரும்பாலும் அதை செய்ய மாட்டேன்னு வச்சுப்போம். அவங்க யாருமே சேரு இல்லையான ஒரு கேள்வி வரும். நான் தனியா சொல்ல விரும்பல, எல்லாரும் தான் அதுக்கு அடிமையாகிறான், எல்லாரும் தான் கெட்டு போறான். இங்க ஜாதிக்கு மதத்துக்கு வேலை இல்லைங்கிறது சொல்றேன். நேற்று ஒரு நாள் முழுவதும் இந்த மாநாடு இதுதான் பெரிய பேசு பொருளா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நேற்றுக்கு அந்த ஒரு 5:30 மணிக்கு தொடங்கிய ஒரு மாநாடு, அந்த பேச்சு கூட்டம் அதெல்லாம் வந்து ஒரு 10:30 வரைக்கும் போச்சு. அதுல இருந்து நம்மளால ஒண்ணுமே எடுத்துக்க முடியாது, வேற ஒரு மாற்றத்தையே பார்க்க முடியாதா என்ன? அப்படிலாம் நான் வார்த்தைகளே பயன்படுத்தலையே. மக்களுடைய கவனத்தை ஈர்த்ததில் அவர் தன் இலக்கை அடைந்திருக்கிறான்னு சொல்லிட்டேன். ஓகே, தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது அரசுகள் கையில தான் இருக்கு. சும்மா வேணா 1/2 மணி நேரம் பேசலாம், நாங்க மாநாடு வெற்றி தோல்வி, எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. குறைஞ்சபட்சம் ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து திமுகவினுடைய சிந்தனையை தூண்டி இருந்தால் அதில் திருமாவளவன் வெற்றி பெற்றுட்டான். இல்ல அந்த மாதிரி ஏதாவது சிந்தனை தூண்டி இருக்கா தெரியல. அது இன்னும் நான் இந்த மீட்டர்லாம் வச்சு எடுத்துட்டு போய் பார்க்கலையே. ஸ்டாலின் வந்தாருன்னா அப்படியே பார்த்தலாம் மீட்டர் சிந்தனை தூண்டி இருக்கா. பிராக்டிக்கலா பேசுங்க சார், இவங்களுடைய நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கலாம். எங்கேயாவது ஒரு மேடைகள்ல வர்ற போது, இல்ல போதைப் பொருள் சம்பந்தமா ஒரு மாநாடு நடக்கிற போது, ஆய்வு கூட்டம் நடத்துற போது மதுவை பத்தி முதலமைச்சருடைய பார்வையோ வார்த்தைகளோ மாறுதான்னு இனிமேல் தான் நம்ம ரீட் பண்ணணும். சரி சரி, இவ்வளவு எல்லாம் தமிழ்நாடு இந்தியாவில தானே இருக்கு, இந்தியாவில இருக்கு. அப்ப இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு, இங்க ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. பிரதமர் எங்கேயோ பிறந்த ஒரு கங்காருக்கு குட்டி போட்டா கூட மான் கி பாத்ல பேசுறாரு. அப்போ ஒரு மது ஒழிப்புங்கிற ஒரு பிரச்சாரம் இங்க தீவிரமா இருக்கு அப்படின்னு வர்ற மான் கி பாத்ல ஒருவேளை பிரதமர் பேசினால் அதுதான் திருமாவளவனுக்கு கிடைச்ச வெற்றியா இருக்கும். சரி, சரிதானா? சிந்தனையை தூண்டணும், தூண்டுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல மாநில அரசை அதிக கேள்வி கேட்டிருக்க வேண்டும், மாநில அரசு கிட்ட பெரிய கோரிக்கை வைத்திருக்க வேண்டும். அது எல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அது அங்க அந்த கூட்டங்கள்ல பெரிதா இல்ல சார். நோக்கம் மதுவை ஒழிக்கிறது. மதுவை குடிச்சா என்ன ஆகும், அது எப்படி எல்லாம் லிவர் கெட்டு போகுது, லைஃப் எப்படி எல்லாம் காலியாது, எப்படி சீரழியுது, ஒரு இளமையணி எப்படி வீணாக்குற, ஒரு தலைமுறையே எப்படி கெட்டு போகுதுன்னு இப்படிதான் பேசணுமே தவிர, திமுகவுக்கு எதிர்ப்பா ஒரு 7 தீர்மானம், பிஜேபிக்கு எதிர்ப்பா ஒரு இந்த எண்ணிக்கை போடுறதுக்கு அந்த மாநாடு, இப்படி பார்வையோடு அந்த மாநாட்டை அணுகினால் அப்படிப்பட்டவருடைய பேச்சை நம்ம இங்க விவாதிக்கலாம் அர்த்தமே இல்லை. சரிதானா? ஒரு நல்ல விஷயத்த அவர் சொல்றார், அதுக்காக ஒரு மாநாடு நடத்தினார், சிந்தனையை தூண்டினார், கவனத்தை ஈர்த்தார்களோட தாண்டி வந்துடணும். திமுகவை கொஞ்சமா திட்டினாரு, பிஜேபி நிறைய திட்டினாரு, 2 பேரை திட்டியும் ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் என் பார்வை. அவங்க மனசுல மாற்றம் ஏற்பட்டாதான் இந்த மாநாடு முழுமையான வெற்றின்னு நான் சொல்லுவேன். திமுக அமைச்சர்கள் மாற்றம், அதே போல திரு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே இலாக்கா, திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவி, இதெல்லாம் திமுகவுக்கு லாபமா இருக்க போகிறதா, எப்படி இருக்க போகிறது? லாப நஷ்டம்லாம் இல்ல சார். அவங்க என்னைக்கு இளைஞரணி செயலர் பதவிக்கு உதயநிதியை கொண்டு வந்தார்களோ, அந்த பதவியில் இருந்த வெள்ளக்கோயில் சாமிநாதன் ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கி அவரை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்தில் உதயநிதி அமர வச்ச போதே அவர் எந்த இடத்துக்கு கொண்டு வர போறாங்கன்னு அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இதை பத்தி முதல்ல கவலைப்பட வேண்டியது திமுக காரங்க தான். அது சரியான தேர்வு தானா, என்ன தாத்தா மகன் அப்புறம் பேரன் இப்படிதானா அப்படின்னு முதல்ல ஆவேச குரலோ எதிர்ப்பு குரலோ கூக்குரலோ மகிழ்ச்சி கலந்த உற்சாகத்தையோ எழுப்ப வேண்டியது திமுகவினர். அது அவருடைய உட்கட்சி விவகாரம். இளைஞரணி செயலராகிற போது அவங்க எதிர்கட்சி, இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நமக்கும் அதை கருத்து சொல்ற உரிமை இருக்கு. ஏன்னா நம்மளையும் சேர்ந்து ஆண்டுகிட்டு இருக்கிற போது நமக்கு துணை முதலமைச்சர் வராரு அப்படின்னா, வாரிசு என்பதாலேயே ஒரு பதவிக்கு வருவதை தடுப்பது எனக்கு ஏற்புடையது அல்ல. அது தகுதி தடையும் இல்லை, என்ன சொல்றது, அது எந்த வகையிலும் இது ஏற்புடையதும் இல்லை, ஜனநாயக விரோதம்னு கூட நான் சொல்லுவேன். ஒருத்தருடைய மகனா இருக்கிறதுக்காக அவர் கிடைக்கிற வாய்ப்பு நம்ம எப்படி சார் இருக்க முடியும்? ஆனால் அப்படி வந்த பிறகு அந்த பதவியில் அவர் எப்படி செயல்படான்னு பாக்கல. இது உதயநிதிக்கு மட்டும் பொருந்தாது, எல்லாருக்கும் பொருந்தும். ஜெயக்குமார் பையன் 5 வருஷம் எம்பியா இருந்தாரு, யாராவது ஏதாவது கேட்டோமா? ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம அப்பா சபாநாயகர் அப்பா மந்திரின்னு ஆட்டம் போட்டு எங்கேயாவது வீதிகள்ல தெரிஞ்சாரா ஜெயவர்தன்? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கலாட்டா குடிசைகள்ல போய் இல்ல ஹோட்டல்ல பார்ல போய் புகுந்து கலாட்டா பண்ணதான் ஞாபகத்துக்கு வருதா? இதெல்லாம் பண்ணாதான் இந்த அழிச்சாட்டியம் பண்ணலாமான்னு ஒரு விமர்சனம் வரும். 5 வருஷம் எம்பியா இருந்தா சத்தம் இல்லாம நல்லது கெட்டது எல்லாம் பண்ணார், ஒதுங்கிட்டார், இப்ப திருப்பி டெபாசிட்டே போச்சு, அமைதியா இருக்கிறார். மக்கள் அதைத்தான் சார் பார்ப்பாங்க. உனக்கு கொடுத்த வேலை நீ ஒழுங்கா செய்யறியா? செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகலாமா? ஆகுறத சட்டம் தடுக்கல. அப்படி தடுக்கிறதுக்கு லேசா முயற்சி பண்ணார் பொன்முடி விஷயத்துல. கவர்னர் தலையில உச்ச நீதிமன்றம் குட்டுச்சு, நீங்க முடிவெடுக்கிறீங்களா நாங்க முடிவெடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. ஏன்னா சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல சட்டப்படி நடக்கிறது எதுக்கு சார் இத்தனை கேள்வி?
அந்த செந்தில் பாலாஜி வந்த பிறகு கடந்த காலங்கள்ல எத்தனையோ விமர்சனங்கள் வந்துச்சுல, அந்த விமர்சனம் தொடர மாதிரி நடந்துக்கிறாரா? இல்ல மின் கட்டணமே உயரல, மின் தடை வர வேண்டிய நேரத்துல கூட வராம பாத்துக்கிட்டார். நல்லா ரூல் பண்ணா நமக்கு என்ன சார் கவலை? ஒரு மந்திரியா இருந்தாருன்னா இல்லாட்டி நமக்கு என்ன சார்? சட்டப்படி ஒரு ஆட்சி நடக்குது, சட்டத்தின்படி ஒருத்தர் அமைச்சர் ஆகிறார். அப்படி பண்ணது தப்புன்னா திமுகவுடைய முகத்தை நீங்க பொது வெளியில போய் அம்பலப்படுத்தணும். எதிர்கட்சியோட வேலை இது. எடப்பாடி அறிக்கை விட்டார், உதயநிதி துணை முதலமைச்சராக தேனாரும் பாலாரும் ஓடுமா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், அது கடமை அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல திமுக நீங்க அம்பலப்படுத்தினா ஒரு ஊர்லயும் போய் மேடை போட்டு பேசணும். எடப்பாடி எத்தனையோ பேர் இருக்கிற போது இப்படி வாரிசுல கொண்டாந்து வைக்கிறாங்களே அப்படின்னு பேசணும். அவரு மக்கள் கிட்ட போய் எடுத்து சொல்லணும். மக்கள் அதை ஏத்துக்கிட்டா வர்ற தேர்தலில் திமுகவை துரத்தி அடிப்பாங்க. இது ஒரு விஷயமே இல்லைன்னா வேற விஷயங்களை வச்சு முடிவு எடுப்பாங்க, இல்ல இந்த ஆட்சி தொடர்ச்சியும் செய்வாங்க. திமுகன்ற ஒரு கட்சிக்கு இது எதிர்காலத்தில் இது வந்து பலனடிக்கக்கூடிய விஷயமா தான் இதெல்லாம் நடக்குதுன்னு அது நடந்த பிறகுதான் பார்க்கணும். ஏன்னா ஸ்டாலினுடைய வயது, அதை மனசுல வச்சு சில ஏற்பாடுகள் நடக்குது, தப்பே இல்லைங்கிறனா அந்த கட்சி முடிவெடுக்குது சார். இது இந்த கட்சியுடைய பிளவுக்கு வழிவகுக்குதா, இல்ல இந்த கட்சியுடைய இன்னும் வலிமையா வர்றதுக்கு இது ஒரு வழிவகுக்குதா? நான் பொறுத்திருந்தா பார்க்கணும். நான் சொல்ல புரியுதுங்களா? மற்றபடி அவர் வந்ததே தப்புன்னு சொல்றதுல இவருன்னு இல்லை, யாரையுமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். பிரதமர் மோடி முதல் முறையா பிரதமர் ஆகிற போது அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, யஸ்வந்த் சின்ஹா, ஜஸ்வந்த் சிங் எல்லாரையும் தூக்கி ஓரமா வச்சு ஸ்டியரிங் கமிட்டின்னு ஒண்ணு வச்சார், வழிகாட்டுதல் குழுன்னு போட்டு எல்லாம் ஒதுக்குனார். ஏன் அமைச்சரவை சேர்க்கலன்னு சொன்ன போது 75 வயதை கடந்தவர்களுக்கு இடம் இல்லைன்னு ஒரு ஃபார்முலா உருவாக்கி இருக்கிறதாவும் சொன்ன போது RSS மௌனம் காத்தது. அதாவது மௌனமா அதை அப்ரூவ் பண்ணாங்க. ஆமா 75 வயசுக்கு மேல கேபினெட்ல வேண்டாம் அப்படின்னு. அந்த வழிகாட்டுதல் குழு ஒரு தடவை கூட கூடல. அந்த குழுவுக்கு எங்கடா ஆபீஸ் இருக்கு அதுவும் கிடையாது, யாருமே அதை கண்டுக்கல. ஆனால் தன்னுடைய திறமையால விமர்சனங்களுக்கு மத்தியிலே மோடி எப்படி ஆட்சி நடத்திட்டு போனார், ஒரு மியாவும் கூட சவுண்ட் வர விடல. எதிர்ப்பு குரலே சுத்தமா இல்ல. போன பீரியட்ல இல்ல, 2வது பீரியட்ல இல்ல, 3வது வந்துட்டார். அமைச்சரவை அமைச்ச போதோ எங்களையே அமைச்சராக்கல, அவரையே ஆக்கணும், எங்கேயாவது குரல் கேட்டுச்சா? அது அவருடைய ஆளுமை. அப்படி எடுத்துட்டு போனார். இப்ப கெஜ்ரிவால் வந்து என்ன சொன்னாரு, 75 வயசுங்கிறது அத்வானி, முரளி மனோகர் ஜோஷிக்கு மட்டும்தானா, இல்ல உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? RSS பதில் சொல்லணும்னு கேட்டு 6 நாள் ஆச்சு. 7வது நாள் இன்னைக்கு RSSல இருந்து பதிலே இல்லை. அது அந்த கட்சியோட உள் விவகாரம். அப்போ 75 வயசு எல்லாருக்கும் ஒரு ரூல், மோடிக்கு மட்டும் தனி ரூல்ங்கிறத அந்த கட்சி ஏற்குதா, இல்ல உள்ளுக்குள்ளேயே கலக குரல் வருதா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அந்த கட்சியோட விவகாரம்னு சொல்லுவேன் நான். அது உதயநிதிக்கும் பொருந்தும். இல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து செந்தில் பாலாஜியினுடைய தியாகம் பெரிது, அவருடைய உறுதி அதை விட பெரிதுன்றாரு. அவர் என்ன தியாகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு எல்லாம் விமர்சனங்கள் நிறைய. அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது ஸ்டாலினுடைய கடமை. அதுவும் பதிலும் சொல்லியிருக்கிறார். அவரை வச்சு அரசியல் சித்த விளையாட்டு செய்ய சிலர் முயற்சித்தார்கள், அதற்கு இடமளிக்காமல் இருந்தாருங்கிறது அவர் தியாகம்னு எடுத்துக்கிறார். அவரு சொல்றது தப்புன்னா மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க, அம்பலப்படுத்துங்க ஸ்டாலினை. மக்களிடையே இப்படி மறுபடியும் அதே போர்ட்போலியோ கொடுக்குறாங்க, மறுபடியும் செந்தில் பாலாஜியை நியமிக்கிறாங்கன்றது அது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வருகிற தேர்தல் வருதா வருமானு 26 தேர்தல் அப்ப பார்ப்போம். இப்போதைக்கு எந்த அதிருப்தி இல்லைன்றீங்க. எப்படி தெரியும்? அதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? ஒரு அமைச்சரை அமைக்கிறது, யாரெல்லாம் அமைச்சராகணும், யாரெல்லாம் ஆக்கக்கூடாது, யாரை நீக்கணும், யாரை புதுசா ஆக்கணுங்கிற பிரேராகேட்டிவ் முதலமைச்சருக்கு. பிரத்யேக உரிமை அவருக்கு தான், வேற யாருக்குமே கிடையாது. அதன்படி ஒரு ஆட்சி செய்யறார், அமைச்சர்களை நீக்கிறார், நியமிக்கிறார். 5 ஆண்டு முடிவுல நான் பண்ணுனது நல்ல ஆட்சி தான் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா இந்த ஃபேக்டர்லாம் ஞாபகத்துக்கு வரும். உதயநிதி துரைமுருகன் இருக்கும் போதே உதயநிதி ஆக்குனாரு, அப்ப இதுக்கு ஒரு பாடம் போட்டுவோம். உதயநிதியை இவ்வளவு எதிர்ப்புகளிலே ஆக்கி பரவாயில்ல நல்லா பண்ணிட்டாரு அவரு அப்படின்னு நினைச்சா அதை பாசிட்டிவாவே எடுத்துப்பாங்க. இது ஒரு ஃபேக்டர் தான். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. 1000 ரூபாய் தொடர்ந்து கொடுக்குறாங்களா, ரேஷன்ல அரிசி தொடர்ந்து வருதா, இல்ல பாதி பாதியா விட்டு கொடுக்குறாங்களா, சக்கரை கொடுக்குறாங்களா, மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்களா, மற்ற விஷயங்கள் பஸ் போக்குவரத்து கட்டணத்தை கூட்டுறாங்களா, சொத்து வரி இப்ப உயர்த்திக்கிட்டே போறீங்க மெட்ராஸ்ல. உதயநிதியை பத்தி கவலைப்படுவானா, இல்ல சொத்து வரி 6% உயர்ந்ததை பத்தி மக்கள் கவலைப்படுவாங்களா? உதயநிதி ஒரு பொருட்டே அல்ல. அன்னாடங்காட்சிகளுக்கும் நடுத்தர குடும்பத்தினருக்கும் அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், இந்த சமூகத்துல சபிக்கப்பட்ட ஜென்மங்கள்லாம் மிடில் கிளாஸ் தான். அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. அவனை போட்டு மேலும் வருத்துற மாதிரி சொத்து வரியை கூட்டிக்கிட்டே போறீங்களே, இதுதான் சார் பேசப்படணும். உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனா என்ன, ஆகாட்டி என்ன சார்? இந்த மாதிரியான தங்கள் வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற பிரச்சனைகளை பத்தி தான் மக்கள் கவலைப்படுவாங்களே தவிர அவருக்கு என்ன போர்ட்போலியோ கொடுத்தாங்க, மின்சாரம் அதுல மொலாசஸ் இருக்கா சேர்ந்து எவனாவது கேள்வி கேட்பானா? அவர் ஆனா என்ன, ஆகாட்டி என்ன சார்? கரண்ட் கட் ஆனா செந்தில் பாலாஜி திட்டுவான், கரண்ட் கட் ஆகலையா செந்தில் பாலாஜி இருக்கிறதே மறந்துடுவான். இதுதான் யதார்த்தம். செந்தில் பாலாஜி திமுகவுக்கு பிளஸ்ஸா உங்களுடைய பார்வையில, இல்ல மைனஸா? பிளஸ் மைனஸ் எல்லாம் அப்படி கேள்வியே தப்பு சார். இது அது அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். இந்த இவரை அமைச்சராக்குனால நம்ம அரசுக்கு நல்லது நடந்திருக்கா, கெட்டது நடந்திருக்கா,
கட்சிக்கு பலன் கிடைச்சிருக்கான்னு அவங்க தான் கவலைப்படணும். நாம எதை பார்ப்போம்னு நான் சொல்லிட்டேன். இல்ல வியூ தானே, உங்களுடைய வியூ தானே. அது பலமா பலவீனமான்னு பார்ப்போமே. இப்போ 1 வருஷம் அவர் உள்ள வச்சிருந்தீங்க, ஆனாலும் எந்த நோக்கத்துக்காக அண்ணாமலை எப்படி பிளான் பண்ணாரோ அது நடக்கல. இவர் உள்ள வச்சுட்டா கோயம்புத்தூர்ல ஈஸியா ஜெயிக்கலாம்னு பார்த்தாரு, நடக்கல. இதுதான் அண்ணாமலையே உள்ள வச்சு அவர் தானே சார் வெளிப்படையா சவால் விட்டார், என்ன 2 மாசத்துல உள்ள போவீங்கன்னு. நான் பொது மேடையில விட்டாரு சார், என்ன நடந்துச்சோ தெரியாது, நிஜமாவே உள்ள போயிட்டாரு சார். நிஜத்தை பார்த்தோம்ல நம்ம, அது பிராக்டிகலா அதுல யாருமே மறுக்க முடியாது. 2 பேருக்குமான தனிப்பட்ட பகைதான் அடிப்படை. சரி, என்ன சார் அமலாக்கத்துறை சட்டப்படிதான நடவடிக்கை எடுத்து, சட்டப்படினா எல்லார் மேலும் எடுத்துக்கணும். 8 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டு பக்கம் கூட போல, அந்த வீடு எங்க கூட அமலாக்கத்துறைக்கு தெரியல. இது அக்கிரமம் இல்லையா சார்? அதிமுக மேல நடவடிக்கை எடுக்கணும் நான் சொல்லல, நாங்கள் சட்டப்படிதான் நடக்கிறோம்னு சொன்னா ஏன் மற்றவங்க கிட்ட போக மாட்டீங்க? முந்தா நாள் உத்தரவு போடுறாங்க கோர்ட்டு சித்தராமையாக்கு, அடுத்த நாளே இசிஐஆர் போட்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. பாத்தீங்களா பேப்பர்? அந்த வேகம் ஏன் மற்றவங்க கிட்ட இல்ல? அதனாலதான் அது அரசியல் பழிவாங்கல்னு சொல்றோம். மற்றபடி அந்த வழக்கு இந்த தனி நீதிபதியை நியமிச்சுட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு, துரிதமா நடந்து அவர் குற்றவாளி நிரூபணமாய் ஜெயிலுக்கு போனா நமக்கு என்ன? இல்ல குற்றமற்றவர், இந்த வழக்கு சொத்தை வழக்கு, ஆதாரங்களே இல்லைன்னு விடுதலை ஆனால் நமக்கு என்ன சார்? ஒரு நாள் விவாதிச்சுட்டு வேற கடந்து போக போறோம். எல்லாருக்குமான நீதி உரிமைகள் சட்டம் கொடுக்கிற வாய்ப்புகள் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படணுங்கிறதா என்னுடைய கருத்து. அந்த இடத்துல பிஜேபி காரங்க இருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன், அதிமுக காரங்க இருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். நீக்கப்பட்ட அமைச்சர்கள்னு ஒரு 3 பேர் நல்ல ஒரு போர்ட்போலியோட இருந்தாங்க, அவங்களெல்லாம் நீக்கிருக்காங்க. அதை எப்படி பார்க்கறீங்க? திரு மனோ தங்கராஜ். தனிப்பட்ட காரணங்கள் எனக்கு தெரியல. உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில ஒரு திருப்திகரமா இல்லவே இல்லை. அதுக்கு நிதி நெருக்கடி மிக முக்கியமான காரணம். எந்த பல்கலைக்கழகத்தையும் சம்பளம் போடுறதுக்கே காசு இல்லை. துணைவேந்தர் நியமனம் இந்த ஆளுநர் வந்ததுல இருந்து இன்னும் சீர்கெட்டு போச்சு. அவர் எடுக்கிற நடவடிக்கை எல்லாம் நியாயம் கூட வச்சுப்போம், அதனால யார் பாதிக்கப்படுறா? சரி, அவருக்கு தான் முழு அதிகாரத்தை அவர் வச்சுக்கிட்டார். அந்த மசோதாவை இன்னும் பாஸ் பண்ணல. முதலமைச்சர் தான் வேந்தராக இருப்பார்னு அனுப்பின மசோதாவை இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கிடல. இப்ப நீங்க தான் வேந்தர். 4க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் பதவி காலியா இருக்கு. கவர்னர் வாய்க்கிலேயே பேசுறாருல, இவ்வளவு பெருமை மிக்க சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இன்னும் வீசி இல்லைன்னு கொஞ்சமாவது வெக்கப்பட வேணாமா? சோ காரணம் யாரா இருந்தாலும் இந்த ஆட்சி அமைஞ்சதுல இருந்து துரதிருஷ்டவசமாக உயர்கல்வி திருப்திகரமாக இல்லை, இயங்கவில்லை. இதை அத்தனையும் கொண்டாந்து பொன்முடி மேலதான் சுமத்தணும் இல்லை. சமீபத்திய சர்ச்சைகள் வந்துச்சு இல்லையா, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேணும், திருமாவளவனுடைய குரல். அதுக்கு அவர் சமூகத்தில் இருந்தே அந்த செக்டாரை திருப்திப்படுத்துறதுக்கும் வாய் அடைக்கிறதும் கூட பொலிட்டிக்கலா நீங்க வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சமூகத்தை சேர்ந்தவர் நாங்க எங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கோம் பாருங்கன்னு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜுக்காக கூட, வீம்புக்கு கூட கொண்டாந்து உயர்கல்வியை கொண்டாந்து கொடுத்து உட்கார வச்சிருக்கலாம். பொலிட்டிக்கல் மெசேஜ் ஆக மொத்தம் அது நல்லதுன்னு ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம்னு நான் ரைட் ஃப்ரம் டே ஒன் அதை ஒத்துக்கிட்டேன் நான். ஆமாம், இதுதான் சமூக நீதி, இதுதான் புரட்சின்னு சொன்னேன். ஜெயலலிதா இதெல்லாம் பல சாதனைகள் பண்ணிட்டாரு. இவங்களும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல செஞ்சது 2-3 விஷயங்கள்ல ஸ்டாலின் அத மெசேஜை கன்வே பண்ணான்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி பொலிட்டிக்கல் மெசேஜ் தான் இன்னொன்னு சொல்றாங்க, மனோ தங்கராஜ் அண்ட் பொன்முடியுடைய டி ப்ரமோஷன் சொல்றாங்க. அதாவது பிஜேபியை கடுமையாக எதிர்த்தார்கள், அதனால அவர்களை கொஞ்சம் பதவி இறக்கம் செய்து அமைச்சரவையிலிருந்து நீக்கி மோடியை, கவர்னர் RN ரவியை குளிர்வித்தார், அதானே அப்படின்னு பேசுறாங்க. அதுல லாஜிக் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பிஜேபியை இன்னும் குளிர்விக்கணும்னா பொன்முடி அமைச்சரவையிலிருந்து நீக்கி இருக்கணும். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கொண்டு பிஜேபி ரவின்னா 2 பேரையும் கட்சியை விட்டே நீக்கிருக்கணும். இது ஒரு பார்வை. இன்னொன்னு, இப்ப அந்த உயர்கல்விக்கு கோவி செழியன் அமைச்சராயிட்டார். இன்று முதல் கவர்னர் RN ரவி வகுத்தளிக்கிற பாதையில் தான் நான் பயணிப்பேன். ட்விட்டரோ அறிக்கையோ செழியன் விட்டுருக்காரா? நேரம் விட்டுருக்கணும்ல சார். அதுதானே சார் தார வார்த்தை மாதிரி. சரி, பிஜேபிக்கு பயந்து ஸ்டாலின் இந்த முடிவு எடுத்திருந்தாருன்னா, அது மோடி சந்தித்துட்டு வந்து அடுத்த நாள் இந்த மாற்றத்தை செய்யறாருன்னா, செழியனுடைய பாதை இனிமேல் அந்த பாதையா தானே இருக்கணும். சரி, பாப்போமே அவர் பிஜேபி பாதையில பயணிக்கிறாரா இல்ல ஸ்டாலினை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அந்த அரசினுடைய கொள்கைப்படி நடக்கிறாரான்னு பார்த்துட்டு இந்த விமர்சனத்தை நான் ஏத்துக்குவேன். பட் திமுக ஒரு அமைச்சரை நீக்கினதுக்கு அதை தாண்டி ஆதாரம் இல்லாம என்னால சொல்ல, மனோ தங்கர விஷயத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவரை நீக்கினதை பல பேர் கொண்டாடுறான். ஏன் நீக்கினாங்க? பால் கொள்முதலை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரு, மென்பொருள் ஏற்றுமதி எங்க இருந்தது எங்க கொண்டாந்து உயர்த்தி இருக்கிறார் அப்படின்ற வர தரவுகளையும் நம்ம பாக்குறோம். திரும்பி சொல்றேன், அது கட்சி தலைவருடைய முடிவு, முதலமைச்சருடைய முடிவு. திமுக பாஜக ஒரு நெருக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. சமீபத்துல கூட சிஎம்மும் பிரைம் மினிஸ்டரும் வழக்கமா 15 நிமிஷம் தான் கொடுப்பாங்க, 45 நிமிடங்கள் என்னோட பேசினாருன்றாங்க. அதே போல பொன்முடியினுடைய அந்த வேறொரு துறை இலாக்கா மாற்றமும் கூட இது ஒரு காரணம் சொல்லக்கூடியவங்க இன்னொரு மெசேஜும் சொல்றாங்க. பாருங்க, இவ்வளவு நேரம் பேசுறாரு சிஎம்மும் பிரைம் மினிஸ்டரும். அதே போல போகலைன்னா வெறும் லெட்டர் எழுதுனா மட்டும் சாதிச்சிட முடியுமான்னு கேட்கறது. இது நான் எடப்பாடிக்கும் இருந்த போது இதே விமர்சனம் தான் சொன்னேன். அதாவது அடிமையா இருக்காங்கன்னு மற்றவங்க எல்லாம் சொன்னது கூட தேவையான அளவுக்கு மாநில அரசினுடைய உரிமைகளை போய் 10 இடம், ஒரு தடவைக்கு 10 இடம் போய் பார்த்தா தப்பு இல்லைன்னு சொல்ற கருத்தை ஆதரிக்கிறவனா?
சரிதானா? 45 நிமிஷம் பேசினா பிஜேபியோட உறவு, 5 நிமிஷத்துல வெளியில வந்துட்டா பிஜேபி அவங்களும் பரம வைரி. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அந்த சந்திப்பு 10 நிமிஷத்துல முடிஞ்சிருந்தா பிஜேபிக்கு திமுகவுக்கு திரைமறைவில் கூட உறவு இல்லை நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லவே மாட்டேன். சந்திப்புக்கான நேரத்துக்கும் அந்த ரகசிய உறவுகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல உறவா இருக்காங்களா அரசியல், அதாவது திரைமறைவுலன்னு சொன்னா ஆட்சி ரீதியா? இருக்கலாம், ஆட்சி ஆதாரம் ரீதியா? கிடையாது. நான் நம்புவீங்களான்னு தான் கேக்குறேன், நம்பாதீங்கன்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஓகே, எல்லாமே இருக்கும் சார். பிஜேபியோடு ஒரு காலம் எனக்கு இனிமேல் உறவு கிடையாது. இந்த தேர்தலில் மட்டுமல்ல, 26 தேர்தலிலும் கூட்டணி கிடையாது சொன்னவர் எடப்பாடி. பிஜேபியில யாரு கூட தொடர்பு இல்லைன்னு நீங்க நம்புறீங்களா? எனக்கு தெரியல. நம்புனீங்கன்னா உங்களோட முட்டாள் யாரும் இல்ல. அது சில தொடர்புகள், அரசியல் கட்சிக்கு ஒரு தலைவர் தலைமை பண்பு, அது எல்லா கட்சியிலும் நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நேரம் வர்ற போது அந்த கனெக்ஷனை கொடுத்து அதை சர்வீஸ் கனெக்ஷன் அப்படி போகாது. அது தேர்தல் உறவாகட்டும், கார்டியல் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நட்பு வச்சுக்கிறது தப்பே இல்லை. அந்த நட்பு சில நேரங்கள்ல கள்ள உறவுன்னு விமர்சிக்கப்படும், சில நேரங்கள்ல அம்பலப்படும், சில நேரங்கள்ல கௌரவிக்கப்படும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம விமர்சி. இங்க அந்த மாதிரி இணக்கம் ஆட்சி ரீதியாக ஏற்பட்டிருக்குன்னு பலர் சொல்றாங்க. இப்ப போனாரு மெட்ரோ ரயிலுக்கு அவர் பணம் கொடுத்துட்டாருன்னா அந்த சந்திப்பு 45 நிமிஷம் இல்ல 4 நிமிஷத்துல நடந்தாலும் நம்ம சந்தோஷப்படணும். 4 நாள் அங்கேயே டேரா போட்டு டெய்லி பார்த்தாலும் நம்ம சந்தோஷப்படலாம். நீங்க கள்ள உறவோ நல்ல உறவோ, தமிழ்நாட்டுக்கு மெட்ரோவுக்கு பணம் வந்துச்சு, அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். சந்திப்புனால மாநிலத்துக்கு பலன் கிடைச்சா சந்தோஷம் தான். அரசியலே பேசியிருக்க மாட்டாங்களா நம்ம மோடியும்? என்ன உள்ள விடலையே. தெரியாத விஷயத்த நம்ம எப்படி சார் பேச முடியும்? சரி, இதுல எதுவும் அரசியல் எல்லாம் எடுத்துக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேருடைய ஓரல் அல்லது பாடி லாங்குவேஜ் இனிமேல் பல நேரங்கள்ல கவனிச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், யூகம் பண்ணலாம். நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்லல. இது பேசினாங்க இது பேசலன்ற அளவுக்கு எல்லாம் நம்ம ஒரு பிரதமருடைய சந்திப்பு அப்படி எடுத்துக்க முடியாது. ஆனா சிஎம் உடைய பேட்டியில ஒரு வரி சொல்றாரு, இது ஒரு இனிமையான சந்திப்பு, மகிழ்ச்சியான சந்திப்பா மாறணும்னா அது பிரதமர் கையில தான் இருக்கு. அவன் அப்படி வரப்போகுதுன்னு நினைச்சுதான் அண்ணாமலையோட லெட்டர் நான் பாக்குறேன். பணம் கொடுக்க போறாங்கன்னு சோல் பண்ணி டக்குன்னு அவரு லெட்டர் போட்டாரு பாருங்க. நான் கேட்டுதான் கொடுத்தான்னு பிரதமருக்கு நன்றி எல்லாம் எடுத்து இன்னொரு லெட்டர் போட்டாரு. யாரோ கிளைம் பண்ணிக்கங்கப்பா, முதல்ல பணத்தை கொடுங்கப்பா, இங்க டிராபிக் அவ்வளவு நாரிட்டு கிடக்குது, மெட்ரோ. நீங்க நம்ம சிரிக்கிறோம், சென்னை வாசிகளுக்கு தான் அந்த வழி தெரியும். கார் ஓட்டுறவனுக்கும் டூ வீலர்ல போறவனுக்கும் நடந்து போறவனுக்கும் நடக்கிறதுக்கு இடம் இல்ல சார். இடங்கள்ல நடு ரோட்ல 2 பக்கம் போட்டு இங்கிட்டு ஒரு ஓரமா ஒரு போட்டா இங்கிட்ட ஒரு ஓரமா பழக்கடை வைக்கிற மாதிரி கேப் இருக்கு, அதுக்குள்ள கார் போகணும். எத்தனை தெரு நம்ம சிரிக்கிறோம், டெய்லி நரக வேதனை அனுபவிக்கிறோம். யாரால? மத்திய அரசுனாலையும் தான், மாநில அரசுனாலையும் தான். அப்ப இந்த 2 பேருக்கும் புத்தி வந்து அழுத்தத்தை நேர்ல போய் கொடுப்போம்னு இவர் ஒரு வேகத்தை காமிச்சு, அவங்களும் மனசு மாதிரி மேடையில சும்மா சொன்னோம்னு நினைச்சா, ஆனா 63,000 கோடி நம்ம சொன்னதுக்காவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு மோடிக்கும் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு நிதி வந்தால் சென்னை வாசிகள் இந்த நரகத்துல இருந்து கொஞ்சம் வெடுபடுவாங்க. நல்லது நடந்தா சரின்னு அப்படிதான் பாக்கணும். எல்லாத்துலயும் அரசியல கொண்டாந்து திணிச்சு காலம்பூரா இப்படி பேசிட்டு இருக்கிறத. செந்தில் பாலாஜி மறுபடியும் அமைச்சர் பதவி, இவருக்கு உதயநிதி ஸ்டாலின் எலிவேஷன் எல்லாம் சீனியர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த முன்னாடி முந்தளிச்சு போய் கூட இருக்கும், நான் மறக்க மாட்டேன். ஆனா மியாவும் கூட சத்தம் இல்லையே. ஆமா, சத்தம் வரல, வராது. அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டா கட்சியை வச்சிருக்கிறார். ஸ்டாலின் இருக்கிற காலம் வரைக்கும் இதுதான் நமக்கு. அவருக்கு பிறகு என்ன நடக்கும்? ஜெயலலிதாவோட சிலபஸ் கையில இருக்கு. அது அதிமுக வரலாறுன்னு போட்டு யாரும் நினைக்க கூடாது. அது தமிழ்நாட்டு அரசியலுக்கான ஒரு சிலபஸ். நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு திமுகல ஸ்டாலின் அனுபவிச்ச எதிர்ப்பு உதயநிதிக்கு கிடையாது. ஸ்டாலின் முதுகெல்லாம் புண்ணா இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயே அவ்வளவு எதிர்ப்பை சம்பாதிச்சவர் அவர். அவர் ஒரு உயரத்துக்கு அடைய விட கூடாதுன்னு எழுந்த எதிர்ப்புகள் குடும்பத்துக்குள்ளேயே அதிகம். இன்னைக்கு உதயநிதிக்கு அதிர்ஷ்டவசமாகவோ அல்லது நான் நம்புற மாதிரி ஏதோ கடவுள் அருளாலே அதெல்லாம் இல்ல. இவ்வளவு ஈஸியா வருதுன்னு அவரும் ரொம்ப மிதக்கமா இருக்க கூடாதுன்னு தான் நான் பல பேட்டிகள்ல சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா செயல்பட்டா நமக்கும் சந்தோஷம் தானே சார். துணை முதலமைச்சர் எங்க ஆந்திராவுக்கா கர்நாடகாக்கா சார் உதயநிதி? தமிழ்நாடு. அப்ப நீங்கள் நானும் தமிழ்நாட்டு பிரஜை தானே. அவர் நல்லா செயல்படணும்னு எதிர்பார்க்கிற உரிமையும் ஆசையும் நமக்கும் இருக்கணும்னு சொல்றேன். என்ன லிஸ்ட்ல பின்னாடி போயிட்டுமே நம்மலாம் அப்படின்னு சில சீனியர் தலைவர்கள் நினைப்பாங்க. அப்படி நினைச்சிருந்தா ஏதாவது ட்விட்டு போட்டா அதை விமர்சிக்கலாம் நம்ம. சரிதானா? மனோ தங்கராஜே அவரே ஒரு ட்விட்டு போட்டாரு. நான் மென்பொருள் ஏற்றுமதி நான் வரும்போது எப்படி இருந்துச்சு, விலகுற போது எப்படி இருந்துச்சு, பால் கொள்முதலான நான் வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்ப நான் 25 லிட்டரா இவ்வளவு ஏத்திட்டேன்றாரு. டெய்லி பணம் அவ்வளவு வேகத்துல கொண்டு கொடுத்தோம் அப்படின்றாரு. இவ்வளவெல்லாம் பண்ண என்ன நீக்கலாமா அப்படின்னு கடைசி வரி வந்திருந்தா நீங்க சொன்னதை நம்ம சீரியஸா எடுத்து விவாதிக்கலாம். அந்த கடைசி வரியை சொல்லாம அவர் பதுங்குறார் அல்லது தலைமைக்கு புரியும் அல்லது தன் வேதனையை ஒரு தொண்டன் வெளிப்படுத்துறான் அப்படின்னா அந்த உணர்வை மதிச்சு நம்ம அமைதியா கடந்து போயிடும். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி எஸ்பிஎல் சார். நன்றி.